அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கல்யாணமான முதல் நாளே ராஜலட்சுமி வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் வீட்டுக்கும் வந்துட்டாங்க. சரி, உங்க வீட்டில் போட்டுருந்தாங்களே நகை ஏதோ கொஞ்சம் கொடுத்து விட்டுருக்காங்கன்னு சொன்னியே, அதை எடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், அப்பதான் ரேவதி, ஏமா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே கேட்கணுமா? ஏன் அந்த பொண்ணு இங்கே தானே இருக்க போகுது, ஏன் ஒரு 2-3 நாள் கழிச்சு கேட்டா என்ன ஆயிர போகுது, ஏன் இப்படி நீ சீரியல்ல வர மாமியார் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும், ரேவதி நீ சும்மா இரு, போமா போய் அந்த நகையை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், மதியம் போயிட்டு நகை எடுத்துட்டு வந்து தராங்க. இங்க ராஜலட்சுமி பார்த்தா கையில எடை போட்டுக்கிட்டு இருக்கு. ஆக மொத்தம் எல்லாம் சேர்த்தா 20 பவுண்டா வரும் போலையே. அடி மலரு, உன்னைய காட்டிலும் இவ 5 பவுன் கம்மியா தாண்டி போட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், ஏமா நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணி 25 பவுன் நகை போட்டு வந்தாங்க, சரிதான். இவங்க இப்ப 20 பவுன் நகை போட்டு வந்திருக்காங்க. நீ என்னமோ முறைப்படி பொண்ணு போய் பார்த்து நிச்சயம் பண்ணி நாலு குறிச்சு அதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கும் சுரேஷுக்கும் கல்யாணம் நடந்த மாதிரி பேசுற, திடுதுப்புன்னு இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியா கூட்டிட்டு வந்தாங்க. அந்த பொண்ணும் எல்லாத்தையும் சரின்னு சொல்லி அவங்க அம்மா அப்பாக்காக பொறுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தையும் பண்ணிக்கிருச்சு. அவங்க வீட்டுல இந்த பொண்ணுக்காக இதான் சேர்த்து வச்சிருந்திருப்பாங்க போல. அதுவும் உன் மாப்பிள்ள ராத்திரியோட ராத்திரியா அந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணதுனால வீட்டுல இருந்த ஏதோ நகையை எடுத்து கொடுத்துருக்காங்க. போக போக அவங்க பொண்ணுக்கு செய்யத்தான் போறாங்க. இதெல்லாம் ஏமா அப்படி சொல்லி காமிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், நல்லா தெரியுதுடி குடும்பத்தோடைய லட்சணம். ராத்திரியோட ராத்திரியா கல்யாணம் வச்சிருக்கோம், சரிதான், நம்ம மேலேயும் தப்பு இருக்குதான். அதுக்காக வீட்டுல 20 பவுன் நகை தான் இருக்குமா? அந்த அவங்க அப்பா பேர் என்னமோ சொன்னாங்க, ராமமூர்த்தி. அவரு நம்ம மாப்பிள்ளையோடைய கார்மெண்ட்ஸ்ல தானே வேலை பார்க்கறாரு. நம்ம மாப்பிள்ளை குடும்பத்துக்கு நிறைய செஞ்சிருக்காங்களாம்ல, எல்லாம் அண்ணி சொன்னாங்க. சரி, நம்ம மாப்பிள்ளையோடைய கார்மெண்ட்ஸ்ல வேலை பார்ப்பவர் இப்படித்தான் சேர்த்து வச்சாரா? அதுவும் மூத்த பொண்ணு கல்யாண வயசுல இருக்கான்னு தெரியுது. 20 பவுன் தான் உங்க வீட்லயே இருந்துச்சா? பொம்பளை பிள்ளைகளை ஒழுங்காவும் வளர்க்க தெரியல, போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லியும் வளர்க்க தெரியல. பத்தாதுக்கு அவ்வளவு உழைச்சு 20 பவுன் தான் கையிலேயே இருக்கு. என்னத்த சொல்ல, நல்லா குடும்பம் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சாடமாடையா பேசவும், இங்க மதிக்கு பார்த்தா பயங்கரமா கோவம் வருது. மதி பார்த்தா ஒரு முறைக்கிறாங்க ராஜலட்சுமியை பார்த்து. என்னம்மா பார்வையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், இல்லை எங்க வீட்டில் என்ன கொடுத்து விட்டுருக்காங்களோ அதைத்தான் நான் உங்ககிட்ட கொடுத்தேன், மற்றபடி நீங்க ஏதாவது பேசணும்னா என் அம்மா அப்பா கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி பட்டுன்னு பேசுறாங்க. பாத்தியாடா சுரேஷ், இவ எப்படி வாய் நீளுதுன்னு. நான் மலரை எம்புட்டோ பேசுவேன், ஆனா அத்தனையும் கேட்டுக்கிட்டு அமைதியா தான் நிப்பா. ஆனா இவ வந்த நாளே இம்புட்டு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பேச எல்லாத்தையும் பார்த்தா தங்கராஜ் பொறுமையா அப்படி ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அத்தை வாங்க. டேய் சுரேஷ், நீயும் மதியம் போங்க, போயிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு வாங்க, போங்க போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வாங்க, நைட்டு டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், ராஜலட்சுமியை பார்த்தா தங்கராஜ் கூட்டிகிட்டு போகிறாரு. அத்தை, நீங்கள் இப்போ போட்டிங்க பார்த்தீங்களா, சும்மா சரியான போடு. இதே மாதிரி தான் நீங்கள் அவளை எப்பயுமே மிரட்டிக்கிட்டே இருக்கணும். அவள் மூத்த மருமக, அந்த மலர் எப்படியோ தெரியாது, ஆனால் இவ ரொம்ப திமிரு பிடிச்சவத்த. இவளையும் அந்த மலரையும் சேர மட்டும் விட்டுறாதீங்க. 2 பேரும் சேர்ந்தாளுன்னு வைங்களேன், அப்புறம் நீங்க நடு தெருவில் தான் நிக்கணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், என்ன மாப்பிள்ள சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், ஆமாத்த, இவளுடைய வரலாறுலாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே. உங்க மகன் இந்த அளவுக்கு நிக்கிறதுக்கு காரணமே அவத்தான். ஏதோ சரின்னு சொல்லி விதின்னு இவங்க 2 பேர்த்துக்கு ஏதோ கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா அவளை போக போக அடக்கி ஒடுக்கி கொண்டாடுறது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. அவளை சுரேஷோடைய பொண்டாட்டிய மாத்த வேண்டியது உங்களுடைய கடமை. சுரேஷ் அவளை உட்காருன்னு சொன்னா அவ உட்காரணும், நில்லுன்னு சொன்னா அவ நிக்கணும். அந்த அளவுக்கு இவளை நீங்க மாத்தனாத்த. இவளுடைய குடுமி இப்ப உங்க கையில. அவளை கொஞ்சம் கொஞ்சமா உங்க வழிக்கு கொண்டாருங்க. அந்த மலர் எப்படி நீங்க என்ன பேசினாலும் அமைதியா ஊக்கொட்டுக்கிட்டு நிப்பா, அதே மாதிரி இவளை நீங்க மாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மாப்பிள்ள சொல்லிட்டீங்கல்ல, இதுக்கு மேல இந்த ராஜலட்சுமிய பாருங்க. இந்த ராஜலட்சுமி இதுவரைய மலர்கிட்ட பார்த்த மாமியாரை விட இந்த மதி கிட்டதான் ஒரிஜினல் மாமியாரா நீங்கெல்லாம் பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், ஷபாஷ் அத்தை, சபாஷ், இப்படிதான் நீங்க இருக்கணும். அடுத்த தடவை நான் இங்க வரும்போது அந்த மதி முகத்துல எந்த விதமான திமிருமே இருக்கக்கூடாது. அவன் முகத்துல பாத்தீங்களா எவ்வளவு திமிரு தென்னாவட்டு எல்லாமே இருக்கும். அவளுடைய திமிரு தனாவட்டு எல்லாத்தையும் நீங்க அடக்கி ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் பார்த்தா, சரி அத்தை சாப்பாடு ரெடியா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் கேட்கவும், மாப்பிள்ள
ஒரு 10 நிமிஷம் போருங்க, இந்தா சட்டுப்பட்டுன்னு இந்த மலர் சமைக்க சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி வேகமாக பார்த்தா ராஜலட்சுமி கிச்சனுக்கு வரவும் அப்போ தான் மலர், ரேவதி, ஸ்ருதி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன மலரு பேசிக்கு நின்றுக்கிட்டு இருக்க, நைட் எல்லாருக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு, ஒன்றும் சாப்பாடு செய்யலையா நீனு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும் அப்பதான் ரேவதி, மா ஏன் இன்னைக்கு கடையில வாங்கிக்கிற கூடாதா, அண்ணி காலையில இருந்து மண்டபத்துல எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, ஏன் நைட் இன்னைக்கு ஒரு நாள் கடை சாப்பாடு சாப்பிட்டுட்டு காலையில இருந்து டிஃபன் சாப்பிட்டுக்கலால, நான் வேணா அவரை போய் கடையில வாங்கிட்டு வர சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்லவும், ஏய் என்னம்மா இப்பதானே மண்டபத்துல சாப்பிட்டு வந்தோம், என்ன நேரமும் கடை சாப்பாடுனா அதெல்லாம் ஒன்றும் சரி வராது, மாப்பிள்ளையெல்லாம் நீ ஒன்றும் கடைக்கு போக சொல்ல வேணாம், ஏ மலரு மாவு இருக்குல்ல இட்லி ஊத்து, சட்னி அரை, 2 பக்கம் சட்னி அரைச்சிரு, புதினா சட்னியும் தக்காளி சட்னி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தா ஆர்டர் போடவும் மலரு பார்த்தா கடந்து மயங்குறாங்க. போச்சுடா, இப்பயாவது போய் செத்த நேரம் படுக்கலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயும் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லி மலரு கடந்து புலம்பவும், அண்ணி இருங்க நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி பார்த்தா சட்டினிக்கு எல்லாத்தையும் நறுக்க போறாங்க. அப்பதான் ராஜலட்சுமி, ஏ ரேவதி நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்கவும், என்னம்மா இப்பதானே அண்ணி சமைக்க சொன்னேன், அதான் அவங்க மாவு எடுத்து இட்லி ஊத்திக்கிட்டு இருக்கட்டும், நான் சட்னிக்கு நறுக்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி சொல்லவும், நீ அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேணாம், அதெல்லாம் வை, ஏ ஸ்ருதி போயிட்டு கழுத்துல போட்டிருக்க நகையெல்லாம் கலட்டி ஜுவல்லரி பாக்ஸ் செட்டில் வச்சு போய் பீரோல வை, ரேவதி நீ போய் பிள்ளைகளுக்கு துணியெல்லாம் மாற்றி போய் அந்த பிள்ளையில போய் ப்ரெஷர் பார்க்க வழியிற பாரு, போ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியையும் பார்த்தா ராஜலட்சுமி கடத்தி விட, என்ன மலரு தனியா எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி திருன்னு முழிக்கிறியா, உனக்கு தான் ஒத்தாசைக்கு போத்தி வந்துட்டாளே அவ மதி, அவளை எங்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்க, மதியாத்த மதி ரூமுக்குள்ள இருக்கா அப்படின்னு சொல்லி மலரு சொல்லவும், ஏன் அவ ரூமுக்குள்ள என்ன பண்றாளா, ஏ மதி அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தா சுரேஷோடைய ரூமுக்கு வரவும் மதி பார்த்தா அமைதியா உட்காந்துருக்காங்க. என்ன இங்க வந்து உட்காந்துருக்க, போய் கிச்சன்ல மலர் சமைச்சுக்கிட்டு இருக்கா, நைட்டு சாப்பாடுக்கு அவ சமைச்சுக்கிட்டு இருக்கா, போய் அவ கூட ஒத்தாசைக்கு வேலை பாரு, சிங்கு நிறைய பாத்திரம் கிடக்கு, போய் பாத்திரத்தை விளக்கி வச்சுட்டு சட்டினிக்கு காய்கறி நறுக்கி கொடுக்குற வேலையை பாரு, இங்க வந்து உட்காந்துருக்க மசமசன் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும் இங்க பார்த்தா மதி திருன்னு முழிக்கிறாங்க. மதிக்கு எந்த சமைக்கிற வேலையும் தெரியாது, வீட்டுல இதுவரை பாத்திரம் வளர்க்கணது கிடையாது, வீடு கூட்டினது கிடையாது, வீட்டுல எல்லாமே வேலைக்கார அம்மாவும் தான் பார்ப்பாங்க. மதி இதுவரை சமையல் பக்கமே போனது கிடையாது. சரின்னு சொல்லிட்டு மதி சமையல் கட்டில் வராங்க. மலர் பார்த்துட்டு, மதி நீ எதுக்கு இங்கே வந்த, நீ போ எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், அத்தை உன்னை ஏதாவது சொல்லிதான் இருப்பாங்க, நீ போ எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும், இல்லை பரவாயில்ல பாத்திரத்தை நான் விளக்கிறேன், நீங்கள் ஏதாவது சட்னி அரைக்கணும்னா எடுத்து கொடுங்க, நான் அதுக்கு நறுக்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், மதி நீ முன்ன பின்ன கிச்சன் பக்கமே வந்திருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், உங்கள் அப்பா ரொம்ப செல்லமாக வளர்த்த பொண்ணுன்னு வேற சொன்னார், நீ வேற வேற பார்த்துக்கிட்டு இருந்த, எப்படி நீ கிச்சன் பக்கமே வந்திருக்க மாட்டேன்னு தான் நினைக்கிறேன், போ மதி எதா இருந்தாலும் போக போக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மலர் சொல்லவும், இல்லை பரவாயில்ல நான் பாத்திரத்தை விளக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா சிங்கில் இருக்கிற பாத்திரம் எல்லாத்தையும் விளக்கிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் தங்கராஜ் வந்து பார்த்துட்டு, நாள் இவளுடைய திமிர் எல்லாத்தையும் அத்தை ஒடுக்கிடுவாங்க போலயே அப்படின்னு சொல்லி தங்கராஜ் பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு.